ஹாய் ஆல். பாலில் ஒரு ஸ்வீட் பண்ணுவோமா? இல்லை லட்டு பண்ணலாம் வாங்க. ஸோ நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் வந்து சொசைட்டி பால் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றலை, லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சிக்கிட்டேன். ஸோ இதை வந்து பொங்கினதுக்கப்புறம் சிம் பண்ணி இதை நல்லா வந்து சுண்டாக காய்ச்சிக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் நேரம் வந்து சுண்டாக காய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுட்டேன். ஸோ இது வந்து அப்படியே அந்த பால் திரிஞ்சு வரும். லெமன் புழிஞ்சதுக்கப்புறம் பால் திரிஞ்சு வரும் இல்லையா, அது நல்லா திரிஞ்சு வரட்டும். ஸோ அப்படியே நம்ம அந்த சிம்மிலேயே வந்து இந்த பால் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரிஞ்சு வரும். ஸோ நான் வந்து திரிஞ்சு வந்து அப்படியே வடிகட்டி ஸ்வீட் செய்வாங்க. பட் எனக்கு வந்து இது அப்படியே தண்ணியோட அந்த பாலோட தண்ணி இருக்கும். பட் நம்ம என்ன தான் பாலில் வந்து தண்ணி ஊற்றாமல் பண்ணாலும் பாலில் தண்ணி கலப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் பண்ணுவோம். ஸோ நான் இதை நல்லா தண்ணியோட நல்லா பிளெண்ட் ஆகி அந்த பால் வந்து திரிஞ்சு நல்லா அது வந்து கேசரி மாதிரி நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு நான் அதை வந்து காய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி ஆல்மோஸ்ட் வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தேவையான அளவு சர்க்கரையும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் சர்க்கரை வந்து எடுத்துக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சேன், ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும்ல, அந்த திரிஞ்ச பாலை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு அது கூட சர்க்கரை நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தண்ணி நல்லா சுண்ட இதோடையே இந்த நெய்யோட சர்க்கரையோட அப்படியே இந்த தண்ணி சுண்டி ஒரு பால்கோவா மாதிரி கேசரி பதத்தில் வர மாதிரி சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து நான் வந்து கூல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸு, டேட்ஸு, திராட்சை, முந்திரி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அது கூட நான் வந்து உருண்டை பிடிச்சி லட்டு மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி இந்த லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாலும் சர்க்கரையும் நெய்யும் வச்சு பண்ண பால் லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட் வந்து நமக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எப்போயாச்சும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 1, 2, 3க்கு மேலே சாப்பிட வேணாம். ஸோ நீங்கள் வந்து சர்க்கரையும் நெய்யும் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் படி தான். நான் கொஞ்சம் இதை விட கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம், அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான லட்டை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். பாய்.